இவ்வாறான வீக்கம் இருந்தால் அதனை விரல்கள் கொண்டு ஒரு 15 நொடிகள் அழுத்தி விடுவித்திடுங்கள். விரல்கள் உள்ளே சென்று பள்ளம் போல ஆனால் அது பிட்டிங் இடுமா? உங்களுக்கு இதயம், கல்லீரல் அல்லது சிறுநீரகங்களில் பாதிப்பு இருக்கக்கூடும். ஒருவருக்கு இதய ஆற்றலில் குறைபாடு இருந்தால் அவரின் கால்களின் இரத்த ஓட்டம் சீராக இருக்காது. இதனால் குருதி அங்கேயே தேங்கி ஹை ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர், அதாவது குருதியில் இருக்கும் நீரானது இரத்த குழாயினை தாண்டி வெளியே சென்று அப்பகுதியே வீங்கிவிடும். ஆல்புமின் என்ற புரதம் தான் ஒரு காந்த சக்தி போல குருதியினை இரத்த குழாய்களுடன் இழுத்து பிடித்து வைத்திருக்கும். ஆனால் கல்லீரலில் பாதிப்பு உள்ளவர்களுக்கு இந்த புரத உற்பத்தி போதுமான அளவில் நடைபெறாது. எனவே காந்த சக்தியினை இழந்த அந்த இரத்த குழாயில் நீர் வெளியே சென்று வீக்கம் ஏற்பட்டுவிடும். இதே புரதம் தான் சிறுநீரக நோயாளிகளின் உடலில் சிறுநீர் வாயிலாக வெளியேறிவிடும். அதனால் தான் அவர்களுக்கும் கால்களில் வீக்கம் ஏற்பட்டிருக்கும். இறுதியாக மதுவினை கம்பீரமாய் புசிப்பவர்களுக்கும் இந்நிலை அடிக்கடி ஏற்படும். காரணம், மதுவானது இதயம், கல்லீரல், சிறுநீரகங்கள் ஆகிய மூன்றினையும் சேதப்படுத்திவிடும். நன்றி.